இதே திருக்குறானுடைய வசனத்திற்கு, அதாவது அத்தியாயம் 5 வசனம் 117 118 ஆகிய வசனங்களுக்கு தான் 5 117 118 அந்த வசனத்தில் ஒன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மரணம் நிரூபமாகிறது. அதாவது உன்னுடைய தாயாரையும் உண்மையும் வணங்க நீரா சொன்னீர் என்று அல்லாஹ் கேட்கும்போது நான் சொல்லவில்லை, மாறாக அவள் என்னையோ என்னுடைய தாயாரையோ வணங்கவில்லை, அவர்கள் இனத்துவத்தில் தான் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருந்தேன் என்ற அளவுக்கு அவருடைய சாட்சியம் அமைந்திருக்கின்றது. ஆனால் நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு நீயே கண்காணித்தவனாக இருந்தாய் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறுகிறார்கள். இதே மாதிரி இந்த அடிப்படையில் உண்மையிலேயே இந்த வசனத்திற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளக்கம் தந்துவிட்டால் அதைவிட ஒரு பெரிய ஆலிம் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்னவென்றால் இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள், நாம் கொடுத்த விளக்கத்தை தந்திருக்கிறார்களா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இந்த வசனத்தை அவர்கள் தந்திருக்கிறார்களா, நமக்கு வைத்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இந்த அடிப்படையில் சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் தொகுப்பில் நாம் பார்க்கின்ற இதே திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு, அதாவது அத்தியாயம் 5 வசனம் 117 118 ஆகிய வசனங்களுக்கு தஃசீர் எழுதப்பட்டிருக்கின்றது, விளக்க உரை. அந்த விளக்க உரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்க உரையாக அமைந்திருக்கின்றது. அது வருகிறது, அந்த ஹதீஸில் வருகிறது, மறுமையில் என்னுடைய சாபிகளில் சிலர் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவார்கள். அப்போது நான் கூறுவேன், உசைஹாபி உசைஹாபி, இவர்கள் என்னுடைய சாபிகள் அல்லவா, என்னுடைய தோழர்கள் அல்லவா, இவரையே நீங்கள் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்வீர்கள் என்று நான் கேட்பேன். அப்போது மலக்கள் என்னிடம் கூறுவார்கள், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பிறகு இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று எனக்கு பதில் கூறுவார்கள். அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓதி காட்டிய அந்த வசனத்தை தான் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது وكنت عليهم شهيدا ما دمت فيهم فلما توفيتني كنت انت رقيب عليهم. அதாவது நான் அவரோடு இருந்த காலமெல்லாம் நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். அதாவது அவர்கள் வெளியிட்டு போகவில்லை என்பதற்கு சாட்சியாக இருந்தேன். فلما توفيتني كنت انت رقيب عليهم. நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு நீ அவர்களை கண்காணித்தவனாக இருந்தாய் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு சொல்வார்களோ அதே போன்று நானும் சொல்வேன் என்று ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அந்த புகாரி சஹீஹ் புகாரியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக ஒரே வசனம் தான் 5 117 118 அந்த வசனத்தில் ஒன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மரணம் நிரூபமாகிறது. அதாவது உன்னுடைய தாயாரையும் உண்மையும் வணங்க நீரா சொன்னீர் என்று அல்லாஹ் கேட்கும்போது நான் சொல்லவில்லை, மாறாக அவள் என்னையோ என்னுடைய தாயாரையோ வணங்கவில்லை, அவர்கள் இனத்துவத்தில் தான் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருந்தேன் என்ற அளவுக்கு அவருடைய சாட்சியம் அமைந்திருக்கின்றது. ஆனால் நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு நீயே கண்காணித்தவனாக இருந்தாய் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறுகிறார்கள். இதே மாதிரியான வாசனத்தை தான், இதே மாதிரியான சொற்களை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமையில் நான் கூறுவேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுவும் இதே சொற்கள் தான். அதாவது நான் அவரோடு இருந்த காலமெல்லாம் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். அதாவது இந்த மக்கள் வெளியிட்டு போகவில்லை என்பதற்கு நான் சாட்சியாக இருந்தேன். ஆனால் இறைவா, நீ எனக்கு வஃபாத்தை தந்த பிறகு, நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு நீயே கண்காணித்தவனாக இருந்தாய் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.